இல்ல புதுசா வந்து ஏதோ ஒரு மாற்றமும் எதுவும் தெரியல. மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் எப்படி ஆட்சி நடந்ததோ இத்தனை வருஷமா 50 ஆண்டு காலம், அதே மாரி தான் இருக்கு. அதே ஊழல் இருக்கு, அதே லஞ்சம் இருக்கு, அதே போதை இருக்கு, அதே வன்கொடுமைகள் இருக்கு, பெண்கள் மீது பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா தான் இருந்திருக்கு. என்ன ஒண்ணு, அது ஒரு 5 வருஷத்துல நடந்தது, இங்க ஒரு 40 நாள்ல நடந்துருச்சு. பெருசா எதுவும் மாற்றம் கிடையாது. அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள், அமைச்சர்கள் தொடர்ச்சியா சர்ச்சையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் பயன்படுத்தி பல பாலியல் வழக்குகளை அந்தந்த மாவட்டத்துல பொறுப்பாளர்களும் சிக்கிட்டு இருக்காங்க. பெருசா மாற்றம் ஒன்றும் ஏற்படல. அதே மாதிரிதான் தொடர்ந்துட்டு இல்லாம ஆட்சி தருவேன்னு சொன்னாரு. ஆனா தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கே பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு பல லட்சக்கணக்கில் காசு வாங்கியிருக்கான்றத தொடர்ச்சியா நம்ம செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம ஊழல்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு அதே பொறுப்பாளர்களை வச்சு பல இடங்கள்ல பல பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் பணி மாற்றத்துக்கு இல்ல பணியிடை மாற்றத்துக்கு அங்கங்க பணங்கள் வாங்கப்படுதுன்றத தொடர்ச்சியா செய்திகள் வந்து வேண்டியதா இருக்குது. அதுல எதுவும் பெருசா எதுவும் மாற்றங்கள் வந்த மாதிரி எதுவும் தெரியல. தூய சக்தி தீய சக்தின்னு எண்ணிக்கை ஆரம்பிச்சாரோ தொடர்ச்சியா அதிமுகவுல ஊழல் செஞ்ச விஜயபாஸ்கர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் யாரெல்லாம் ஊழல் வழக்குல இருக்குதோ அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவும் இடி போன்ற ரைடுகள் வந்து தப்பிக்கணும், தமிழ்நாட்டு அரசோட ஆதரவு வேணுன்றதுக்காக கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம இத்தனை வருஷமா அதிமுகவுல இருந்த பொறுப்புகள் இருந்த செல்வாக்கை எல்லாம் உதறி தள்ளிட்டு தங்களோட சுயலாபத்துக்காக இன்னைக்கு வந்து தாவேக்கால தஞ்சம் புகுந்திருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் மருத்துவ அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டு தொடர்ச்சியாவே எல்லா அமைச்சர்களும் வந்து தாவேக்கால போய் சேர்றது மக்களிடையே ரொம்ப அதிருப்தியா இருக்குது. குறிப்பா வந்து இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்கள ஓட்டு போட்டு அமைச்சராக்கின மக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெரும் அதிருப்தியில இப்போ எதிர்க்காங்க. அவங்க உள்கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட விஜயோட வருகை ஒரு மாற்றம் நல்லதா இருக்கும் அப்படின்னு தானே வர்றாங்க. இல்ல அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய எதை போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க சேர்த்து வச்ச பணத்தை வந்து காப்பாத்துறதுக்காக தான் அவங்க வந்து விஜயோட ஆட்சியின் கீழே போய் உட்கார்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாம தொடர்ச்சியா வந்து அவங்க அமைச்சர் பொறுப்புல இருக்கணுன்றதுக்காகவும் தொடர்ச்சியா அரசியல்ல களங்காணணும், அரசியல் பொறுப்புகள் இருக்கணும்ன்ற பதவி வெறியோட தான் தாவேக்காவுக்கு தாவி இருக்கிறாங்களோன்ற அச்சமும் கவலையும் மக்களிடையே பெருமா அதிகமா இருக்கு. அவர்கள் கார் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனமா பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இல்ல சீமானன்றவர் வந்து அவரு பேசிக்கலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு டைரக்டர், பல பொறுப்புகள்ல வந்து சினிமா துறையில இருக்காரு. அதுவும் இல்லாம தொடர்ச்சியா வந்து பல ஆண்டுகளாவே சினிமா துறையில இருக்காரு, பல படங்களை இயக்கியிருக்காரு, பல படங்களுக்கு உதவி இயக்குனரா இருக்காரு. அவரு இப்ப சாதாரண ஒரு கவுன்சிலரே பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா ஃபார்ச்சுனர் இனோவா கார்ல சுத்தும் போது இத்தனை வருஷமா வந்து அவர் அரசியல் இருக்காரு. இன்னொன்னு வந்து பல பொறுப்புகள்ல சினிமா துறையில பல வருடங்களா வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய பின்புலங்கள், அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாமே வசதியா தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. எத்தனையோ பேர் கார் வாங்க, எத்தனையோ பேர் BMW வாங்குறாங்க. விஜய் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை BMW கார் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா திரள்நிதி வாங்கி தான் அந்த கார் வாங்கியிருக்காங்க, திரள்நிதியில அப்படிங்கிறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் வச்சிருந்தாரு, அதுக்கு முன்னாடி ஒரு கார் வச்சிருந்தாரு. திரள் நிதின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க திரள் நிதி வாங்குறது அந்த நிகழ்வுகளுக்கு ஆகின்ற செலவுகளுக்கு தான். அவரு கார் வாங்குறதுக்கோ இல்ல அப்படி பண்ற ஆள் மாதிரியும் தெரியல, அப்படி பண்ற ஒரு மாதிரியும் அவரு தெரியல. இது வந்து திரள் நிதியை வாங்கி தான் அவர் கார் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சம்பாதிச்ச பணத்திலேயே கூட கார் வாங்கலாம். திரள் நிதின்றது மக்களோட பங்களிப்பு அந்த நிகழ்வுக்கு இருக்கணும். பெரிய அளவில் எடுக்கிற நிகழ்வுகள் நாம் தமிழர் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா ஆட்சி செஞ்சு ஊழல் செஞ்சு பல கோடிகளை வந்து தன்னகத்துல அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற கட்சி கிடையாது. அது எளிய மக்களோட கட்சி. எல்லாருமே 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டு தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடத்துறாங்க. அதனால திரள் நிதி வந்து முழுசுமா அந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்படுதுன்னு நான் நம்புறேன். அதை வச்சு வந்து அவரு கார் வாங்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளரா அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னா என்ன செய்தியாவே பரவுது. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பொது வேட்பாளரா வந்து சீமானனோட கோட்பாடு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தனித்து களம் காணும், தனித்து நிற்கும், தனித்துவமோட தான் நிற்கும். அது அதிமுகவோட வேட்பாளராகவோ இல்லை திமுகவோட வேட்பாளராகவோ அண்ணன் களம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நிச்சயமா சட்டமன்றத்துக்குள்ள சீமானனோட குரல் எழுப்பணும், சட்டமன்றத்துக்குள்ள
ஆளுங்கட்சிகளையும் சரி, ஆளுங்கட்சி அமைச்சர்களையும் சரி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு, மக்களுக்கான குரல் எழுப்புறதுக்கு சீமானோட குரல் வந்து சட்டமன்றத்துக்குள்ள இருக்கணும்ன்ட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நினைக்கிறாங்க. அதை தான் நானும் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து சீமானோட நிக்கணும், ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போகணும். இப்ப நடக்கிற இந்த அநீதிகளை தட்டி கேட்கணும். மக்களுக்கான ஒரு குரலா சீமான் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கணும். சீமான் மாதிரி சமரசம் இல்லாம அரசியல் பண்றவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அவர் போல்டா கேட்பாரு. தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக களத்தில் நின்று குரல் கொடுக்கிற முதல் அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. அவங்க ஆட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து 13-15 வருடங்களாக தொடர்ச்சியாவே எல்லா போராட்டங்களிலும் களம் காண்றாங்க. எல்லா போராட்டங்களிலும் மக்களுக்காக நிற்கிறாங்க. நியூட்ரினோ திட்டமா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும், கூடங்குளம் திட்டமா இருக்கட்டும், இங்க கலைஞர் பேனா சிலை கடலுக்குள்ள வைக்கிறத திட்டமா இருக்கட்டும், இங்க காஞ்சிபுரத்துல சாலை விரிவாக்க பணி, அப்புறம் நிறைய பணிகளுக்கு வந்து சீமானோட மக்களுக்கு எதிராக கொண்டு வர திட்டங்களை எதிர்த்து அவர் களம் காண்றாரு. அது மாதிரி அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா சீமானன் வந்து தொடர்ச்சியா தமிழக அரசியல்ல நிற்கணும். அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். யார் மக்களுக்கான தலைவர், மக்களுக்காக யாருக்கு உண்மையாகவே போராடுறாங்கன்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தி அவங்கள வந்து அரசமைப்பில் உட்கார வைக்கணும். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க தொடர்ந்து போராடினாரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த 2 மாதங்களாக வந்து அவரு எதுக்குமே குரல் கொடுக்காமயே இருக்கிறாரு. தொடர்ச்சியா அந்த 15 வருஷத்திலே பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டத்திலையும் பேசிட்டாரு. எவ்வளவு பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டாரு. எவ்வளவு இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாரு. இதை எல்லாத்தையும் மீறி வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுத்தோ அல்லது மக்களுக்கு இலவசங்களை கொடுத்தோ இதை வந்து மங்கடிக்கிறாங்க. மக்களோட பிரச்சனைய கடைசி நேரத்துல தேர்தல் நெருக்கத்துல அதை அவங்க மறக்கடிக்கிறதுக்காக பல இலவசங்களை அள்ளி தெளிச்சு அவங்கள வந்து அந்த இலவச மாயைக்குள்ள இதையெல்லாம் மறக்க செஞ்சு ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பெரும் சாகப்பீடு. பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பேசுகின்ற தலைவரா சீமானன் இருக்காரு. ஆனா இவங்க தற்காலிக தீர்வா வந்து இந்த இலவசங்களை கொடுத்து அதை மறக்கடைச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. மீண்டும் அதே பிரச்சனையை தொடர்கதையா எடுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே அண்ணன் எல்லா பொதுக்கூட்டங்களும் பேசியிருக்காரு, எல்லா தேர்தல் பிரச்சாரத்துல வாகனங்களும் பேசியிருக்காரு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியா அந்த தேர்தல் பரப்புரை இறுதி கூட்டத்துல கூட இந்த பிரச்சனைகளை பத்தி அவர் பேசியிருக்காரு. தொடர்ச்சியா இது மாதிரியான பிரச்சனைகளை குரல் கொடுத்து பேசியிருக்காரு. பேசாமலாம் இல்ல, பேசி பேசி களைப்புற்று ஓய்வுற்று தான் இப்ப இருக்காரு. ஆனா நிச்சயமா மக்கள் அவரை வந்து ஓரங்கட்டினாலும் ஒதுக்குனாலும் மக்களுக்காக அவர் கண்டிப்பா நிப்பார். ஆட்சியில் இருந்தாலும் சரி, நீங்க பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அவர் அமைச்சரா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, மக்களுக்கான பிரச்சனையை இறுதி வரை பேசுவாரு. அதுதான் அவர் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் வந்து தோல்வி விட்டுட்டாரு, அதனாலதான் வந்து இப்ப இதெல்லாம் வந்து போராட்டங்கள்லாம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அது வந்து தேர்தல் தோல்விதான். தேர்தல் தோல்விக்கும் மக்களுடைய அரசியல் பணிக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஒரு தேர்தல் தோல்வி. ஆனா மக்களிடையே இருக்கிற ஒரு நல்ல பெயரை வந்து அவரு அதுல அவர் தோல்வி விடல. மக்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையில அவர் தோல்வி விடல. நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா அவர் வருவாரு, ஆட்சிக்கு வருவாரு. ஒரு ஒரு தூய அரசியலை மகனுக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில அவர் தோல்வி விடல. அவர் தோற்றது வந்து ஒரு தொகுதியில், அவ்வளவுதான். இது வந்து பல தலைவர்கள் தோற்று இருக்கிறாங்க. மீண்டும் ஆட்சி வரும்போது, மீண்டும் தேர்தல் வரும்போது ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த தோல்வியெல்லாம் வச்சு மக்களோட மனசை தூக்குறதா வந்து நம்ம கணிக்க முடியாது. நிச்சயமா அவர் ஒரு தேர்தலை வெற்றி பெறுவாரு. நிச்சயமா அவர் முதல்வர் ஆவாரு. அந்த நேரத்துல வந்து தமிழ்நாடு ஒரு புதிய மாற்றத்தை அடையும். அப்போ இவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க. வைகோ அவர் சொல்லியிருக்காப்புல அடுத்த முதல்வரும் அவர் தான், அடுத்த 5 வருடத்துக்கு அப்புறமும் முதல்வர் வந்து விஜய் அப்படியான்னு சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்த் வந்து இன்னும் 20 ஆண்டுகளுக்கு வந்து முதல்வர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும், தாவேக்காவில் தங்களுடைய இடத்தை வந்து அவங்க வந்து காத்துக்கிறதுக்காகவும் அவங்க பாடுற ஒரு துதியா கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நிரந்தர முதல்வர், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இவர் தான் முதல்வர், எங்கள் முதல்வர் சொல்லிட்டு பல நம்ம தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அதிமுகவில் நிரந்தர முதல்வர்ன்ற ஒரு தலைப்பும் இருந்திருக்கு. அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. தேர்தல் நடக்கும் தேர்தலை வந்து யாராலும் கணிக்க முடியாது. மக்களுடைய எண்ண ஓட்டங்களை யாரும் கணிக்க முடியாது. ஆட்சி நல்ல ஆட்சியா கொடுத்தா திரும்பவும் அவங்களே மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து இவர் தான் நிரந்தரமா இருப்பாரு, இவர் தான் நிரந்தரப்பாருன்றத வந்து ஜோதிடம்லாம் யாராலும் சொல்ல முடியாது. அது தேர்தல் தான் முடிவு பண்ணும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வைகோ வந்து அவரு 5 ஆண்டுகள்ல வந்து எத்தனை கட்சி மாறணுமோ அத்தனை கட்சி மாறிட்டே தான் இருப்பாரு. அவருடைய வார்த்தையை வந்து, அவருடைய கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஒரு நிலையான கருத்தை எடுத்துக்க முடியாது. அவர் பல கருத்துக்கள் அவருக்கு உள்ளவே முரண்படுவாரு. நேற்று அதிமுக இருந்தாரு, அதுக்கு முன்னாடி திமுக இருந்தாரு. அது மாதிரி கட்சி தாவி கொண்டே இருப்பார். அவருடைய பேச்சுக்களை நம்ம நிலையா எடுத்துக்க முடியாது. தன் இருப்பை வந்து தக்க வைத்திருக்காக அவர் வந்து இது மாதிரியான கருத்துக்களை சொல்ல வர்றாரு. ஆனா
விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து ஒரு இன்சிடென்ட், அது ஒரு ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். ஒரு மாற்றம் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு சாரார் மக்கள் வந்து எதிர்பார்த்ததுனால அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனா அது தொடர்ச்சியா வந்து தக்க வைத்து கொள்ள விஜய் வந்து முயற்சி பண்ணுவாரு. அது நல்ல வழியில இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணி அவர் அதை தக்க வச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். மற்றபடி வந்து குறுக்கு வழியில போய் ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளலாம், இல்ல இலவசங்களை கொடுத்து இல்ல பணத்தை செலவு பண்ணி ஆட்சி தக்க வச்சுக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு நிலை வந்தா அதுல தோல்விதான் எனக்கு. மாற்றம் அப்படின்னு சொன்னீங்களா, அப்ப விஜய் வந்தது மாற்றம்ன்றீங்களா? விஜய் வந்தது மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வருவேன் என்று வந்தார். அதை மக்கள் நம்பினார். மக்கள் வந்து அதை நம்பினாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அதிமுகவோட அதிருப்தியில இருந்தாங்க. இத்தனை வருஷம் அவங்க ஆட்சியில இருந்துட்டாங்க. ஆனா மாற்றம்னு வந்து பார்த்தா மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படல, இயற்கை வந்து பாதுகாக்கப்படல, இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படல, தொடர்ந்து கொள்ளையா தான் போயிட்டு இருக்குது. மக்களுடைய வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, படிச்சவங்க ஒன்றும் வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. அதே சூழல் வந்து தொடர்ந்துட்டு இருந்தனால மக்கள் ஏதாவது ஒரு புதுசா நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல காத்துட்டு இருந்தாங்க. காத்துட்டு இருக்கும்போது ஒரு முக கவர்ச்சி அலை இளைஞர்கள் மத்தியில விஜய்னோன்னு அவர் ஒரு சூப்பர் ஹீரோ என்ற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. சினிமாவில் எப்படி விஜய் இருப்பாரோ அதே மாதிரியே ஆட்சியும் இருப்பாரு, அது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்த்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு சின்ன குழப்பத்துல அவரை வந்து தேர்ந்தெடுத்ததான் நான் சொல்லலாம். ஆனா அது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஆட்சியை வந்து கொடுத்தது மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் இருக்கு. ஆனா இந்த 40 நாட்களிலே பாத்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்கள் ஊடகங்களே நீங்களே பார்த்திருப்பீங்க, பல இடங்கள்ல வந்து தாவேகாவோட பொறுப்பாளர்கள் பல தவறுகளை செய்யறதோ அல்லது பல வழக்குகள்ல சிக்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து தொடர்ச்சியா 5 ஆண்டுகளை வந்து தாவேக்கா நிறைவு செய்யுமா என்பதே வந்து சந்தேகம் தான்.